வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஜோக்கர் படத்துல பார்த்த சாசி பீட்ஸ் இப்ப ஒரு பக்காவான ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. ஒரு சொகுசு அபார்ட்மெண்ட்குள்ள வேலைக்கு போற ஒரு பெண்ணை அங்க இருக்கிற பணக்கார கும்பல் சாத்தானுக்கு பலி கொடுக்க நினைச்சா என்ன நடக்கும், அந்த கான்செப்ட்ல வெளிவந்திருக்கிற படம் தான் 2026ல ஒரு ஹாலிவுட் படமா வெளிவந்திருக்கிற தே வில் கில் யூ. இந்த படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஹீரோயினோட பேரு ஏசியா ரீவ்ஸ். அவங்க ஒரு முன்னாள் கைதியா இருக்கிறாங்க. ஒரு நாள் காணாம போன தன்னுடைய தங்கச்சியை தேடிக்கிட்டு ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள வேலைக்கு அவங்க சேர்றாங்க. அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள வசிக்கிற பணக்கார நபர்கள் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க சாத்தான வழிபடுறவங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர பெண்களை சாத்தானுக்கு பலி கொடுத்து சாகா வரத்தோட அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னுடைய தங்கச்சிய எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ரத்த வெறி பிடிச்ச ஆட்களை எப்படி எதுக்குறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படம் ஃபுல்லா வர ஆக்ஷன் காட்சிகள்ல சாசி பீட்ஸ் மிரட்டி எடுத்திருப்பாங்க. தன்னை ஒரு டாப் ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துல நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்துல வர சண்டை காட்சிகள் மாசாவே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, ஹோட்டல் ரூம்ல வர சண்டை காட்சிகளாகட்டும், எரியிற கோடாரி மூலமா நடக்கிற சண்டை காட்சிகளாகட்டும், கிளைமேக்ஸ்ல சாத்தான் கூட வர சண்டை காட்சிகளாகட்டும், இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் தான் இருக்கு. சோ குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல அப்பார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வர இடங்கள்ல வர செட் ஒர்க் நல்லாவே இருக்குது. படத்துல வர ரத்தம் தெரிக்கிற காட்சிகளை பார்க்கும்போது பிராக்டிக்கல் எஃபெக்ட் ஃபீல இந்த படம் நல்லாவே கொடுக்குது. படம் ஃபுல்லா கொடூரமான காட்சிகள் இருந்தாலுமே படத்துல அங்கங்க வர பிளாக் ஹியூமர் படத்துல ரசிக்க வைக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹாலிவுட்ல வெளிவந்த ரெடி ஆர் நாட், த ரைடு போன்ற படங்களை பார்த்திருந்தீங்கன்னா, அங்க எந்த மாதிரியான ஒரு கதைகளத்தை பார்த்தீங்களோ அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த படத்துலயும் இருக்கு. சோ கதைக்களம் புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல ஹீரோயின் கதாபாத்திரம் மட்டும்தான் வலுவா இருக்குது. மற்ற கதாபாத்திரங்கள் மேல ரைட்டிங்ல இன்னுமே போக்கஸ் பண்ணிருக்கலாம். ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு நிகரான ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனை இவங்க திரையில கொண்டுட்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க. படத்துல சாத்தான் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருந்தாலும் படத்துல அங்கங்க வர ஹாரர் மொமெண்ட இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகளும் இருக்கு. சோ தனியாவே பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.